ஹாய் காய்ஸ், இன்றைக்கி டே ஒன்க்கான பைத்தான் டுட்டோரியல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தானோடைய இன்ட்ரோடக்ஷன் அண்ட் அதோடைய ரோட் மேப். ஸோ ஃபுல் ரோட் மேப் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டாபிக் லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து கமெண்ட்டில் வந்து கொடுக்கலாம். நான் அது வந்து அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் அதை வந்து வீடியோவாக எடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அது மூலயமா உங்களுடைய டவுட்ஸு இல்லை எந்த டாபிக்னாலும் நீங்கள் அது மூலயமா வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் பைத்தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த பைத்தானை க்ரியேட் பண்ணது யாருன்னா கைடோ வேன் ரோசம் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான். ஸோ அவங்கள தான் நான் டிஸ்பிளேல வந்து ஷோ பண்ணியிருக்கேன். இவங்க வந்து CWI, அதாவது நெதர்லாண்டில் ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதுக்கான இன்ஸ்டியூட் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ கைடோ வேன் ரோசம் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ABC லாங்குவேஜில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த லாங்குவேஜ் ஈஸியாகவும் இருக்கும், பட் ஆனால் அதில் நிறைய லிமிட்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய வந்து லாங்குவேஜில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு லிமிட்டேஷனும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஈஸியாக இருக்கணும், பவர்ஃபுல்லாக இருக்கணும், எந்த மாதிரினா C மாதிரி இருக்கணும், அண்ட் பிகினர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கற்றுக்க வந்து ஈஸியாக இருக்கணும். ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஈஸி டு ஸ்டாண்டர்டாக இருக்கணும், எக்ஸ்டென்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இதில் தான் பைத்தான் வந்து க்ரியேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணாங்க. கைடோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஹாபி ப்ராஜெக்ட், அதாவது பைத்தான்ங்கிறது வந்து ஒரு ஹாபி ப்ராஜெக்ட். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஹாலிடேயில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. டிசம்பரில் 1989 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இது எப்போ ஃபினிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1991 வந்து ஃபினிஷ் பண்ணி ஃபிப்ல வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதோட 3 வெர்ஷன் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்குள்ளே நிறைய சப் வெர்ஷன்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ 3 வெர்ஷனுக்குள்ளே சப் ரிவிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ABCயை விட பைத்தான் வந்து ரொம்ப யூஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பைத்தான் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் நம்ம எப்படி ரீட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஒரு பைத்தானோட ப்ரோக்ராமுமே இருக்கும். அது வாசிக்க அதோட மீனிங் வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாகவே புரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாலாம் இருக்காது. பைத்தான் நேம் எப்படி வச்சாங்க அப்படின்னா, அவங்க டெலிவிஷன் பார்த்துட்ருக்கும் போது சாட்டர்டே டிவியில் வந்து ஒரு ஷோ போடுவாங்க 11 o'clock. அந்த ஷோவோட நேம் வந்து மந்தி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ். இதுதான் அந்த ஷோவோடைய நேம். ஸோ அந்த ஷோவில் வந்து பைத்தான் வந்து சர்க்கஸ் வந்து இது பண்ணும். அதாவது எப்படி யானையை வச்சு குதிரையை வச்சுலாம் சர்க்கஸில் வந்து பண்ணுறாங்களோ அதே மாதிரி அந்த இதில் வந்து பாம்பு வச்சு பண்ணியிருக்காங்க, பைத்தான் பாம்பு வச்சு. ஸோ அது அவருக்கு பிடிச்சனால ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு பைத்தான் சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஷோ பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் பைத்தானோடைய லைஃப் டைம் வெர்ஷன்ஸ். அதாவது பைத்தான் 2.7 வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருக்கு. பட் அது வந்து எண்ட் ஆஃப் தி லைஃப், அதாவது அதுக்கு வந்து எல்லா அப்டேஷனும் முடித்து இருக்குது. நம்ம அதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பண்ணியிருக்கக்கூடிய அப்டேஷன் எதுவுமே அதுக்குள்ளே இருக்காது. அதுக்கு எந்த அளவுக்கு அப்டேஷன் பிளான் பண்ணி வெர்ஷன் க்ரியேட் பண்ணியிருந்தாங்களோ அது அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்த வெர்ஷன்ஸில் எல்லாத்துலேயுமே நிறைய அப்டேட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வெர்ஷன்ஸ்லேயுமே ஒவ்வொரு லிமிட்டேஷனான அப்டேட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கான எண்ட் ஆஃப் தி லைஃப்பும் நமக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக எந்த இது வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ நிறைய இதில் வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து 13, 14, 15 வந்து பக் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பக் ஃபிக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமே அதுக்கான அப்டேஷன் வெர்ஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிரும். அண்டு நம்மளுக்கு 3.15 வந்து ஃப்யூச்சரில் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மேப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பைத்தானோடைய டைம்லைன் மாதிரி. ஸோ இதை செக் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு என்ன வெர்ஷனோடைய இன்ஸ்டாலேஷன் வந்து நம்மளுக்கு சிஸ்டமுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன வெர்ஷன்ஸில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.10, 3.11, 3.12. ஸோ இந்த 3 வெர்ஷன்ஸில் நம்ம எந்த வெர்ஷன்ஸ்னாலும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தாங்க பைத்தானோடைய ரோட் மேப். ஸோ இது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டாலே நம்ம வந்து ஒரு எக்ஸ்பர்ட், அதாவது பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட எக்ஸ்பர்ட் வந்து ஆயிரும். ஃபஸ்ட்டு நம்ம இதோடைய பேசிக் வந்து கற்றுக்கணும். செகண்ட் வந்து ஊப்ஸ் கான்செப்ட் வந்து கற்றுக்கணும். தேர்ட் DSA, அதாவது
டேட்டா சயின்ஸ் அல்காரிதம் இது எல்லாமே நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரன் பண்ணணும். அது டேட்டா சயின்ஸில் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் நான் என்ன ஷோ பண்ணியிருக்கனோ அதை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு பேக்கேஜ் மேனேஜர் வந்து கற்றுக்கணும். நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி என்னென்ன பேக்கேஜ் என்னென்ன மாடியூல் வேணுங்கிறத இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதோடைய அட்வான்ஸ் வந்து நம்ம என்னங்கிறதையும் கற்றுக்கணும். நெக்ஸ்ட்டு வெப் ஃப்ரேம் ஒர்க், அதாவது நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சு தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து அதாவது ரியல் டைம் அப்ளிகேஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இதில் ஒன் ஆஃப் தி ஃப்ரேம் ஒர்க் செலக்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆட்டோமேஷன் வந்து கற்றுக்கணும். 8th ஒன் வந்து டெஸ்டிங். இப்போ நம்ம வந்து இப்போ அப்ளிகேஷன் எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு டெஸ்டிங் பண்ணணும். அப்படி டெஸ்டிங் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஹோல் அப்ளிகேஷன் முடிஞ்சோடனே அதில் வந்து டேட்டா சயின்ஸுமே நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பைடார்ச்சோ லைக் ஃபேஸ் டிடெக்ஷன், ஸோ இந்த மாதிரியான ரியல் வேர்ல்டுக்கான ஏஐ அப்ளிகேஷனையும் நம்ம டேட்டா சயின்ஸ் மூலயமா கனெக்ட் பண்ணியும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் பைத்தானுடைய ரோட் மேப். ஸோ இதை எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பைத்தானுடைய பேசிக் சின்டெக்ஸ். ஸோ நம்ம வந்து அவுட்புட் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா வெறும் பிரிண்ட் போட்டு ப்ராக்கெட் போட்டு அதில் டபுள் கொட்டேஷன்னாலும் ஓகே, சிங்கிள் கொட்டேஷன்னாலும் சரி, அதில் நம்ம கண்டென்ட் கொடுத்து நம்ம என்டர் கொடுத்தாலே நம்மளுக்கு தேவையான அவுட்புட் வந்து ரன் ஆயிரும். ஸோ டிஸ்பிளேயில் ஷோ பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம பைத்தானில் செமிகோலன் யூஸ் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். யூஸ் பண்ணாலும் ரன் ஆகும், யூஸ் பண்ணாட்டினாலுமே ரன் ஆகும். ஸோ பிரிண்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பைத்தானில் வந்து ப்ரீபில்டாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். ஸோ ஓப்பன் பிரேஸ் மூலயமா நம்ம வந்து டேட்டா வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பாஸ் பண்ணுறோம். அண்ட் ஹாய் வியூவர்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து அவுட்புட்டில் வந்து காமிக்கக்கூடிய ஒரு மெசேஜ். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். இப்படி தான் பைத்தான் ப்ரோக்ராமிங்கே ரன் ஆகும். இதுதான் பைத்தானுடைய பேசிக் சின்டாக்ஸே. ஸோ இப்போ நம்ம லேப்லேயோ சிஸ்டம்லேயோ நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். அதாவது பிரிண்ட் பண்ணி பேசிக் சின்டெக்ஸ் வந்து செக் பண்ண போகிறோம். பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஹாய் வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ண போகிறோம். பாஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதை வந்து ரன் பண்ணி வந்து பார்க்க போகிறோம். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபைலை வந்து சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டீபக் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு வந்து டெர்மினல் ஓப்பன் ஆகி ஸோ நம்மளுக்கு அந்த ஃபைல் லொக்கேஷனோட வந்து ரன் ஆயிரும். ரன் ஆகிட்டு நம்ம என்ன மெசேஜ் பாஸ் பண்ணோமோ அது வந்து நம்மளுக்கு ரன் ஆகிருக்கும். இப்போ நம்ம இன்னொரு பிரிண்ட்டுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அதில் வெல்கம் டு திங்க் ஃபார்வர்ட் டெக்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிவிட்டு இப்போ அதையும் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ ரன் கொடுத்து ஸ்டார்ட் டீபக் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து 2 பிரிண்ட்டுமே ரன் ஆகும். பிகாஸ் நம்ம எதையுமே கமெண்ட் பண்ணல, 2யுமே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு திங்க் ஃபார்வர்ட் டெக் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரன் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பைத்தான் ரன் ஆகும். ஸோ நமக்கு ஒரு அவுட்புட் ஷோ பண்ணணும் அப்படின்னா வெறும் பிரிண்ட் யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணாலே போதும். ஸோ இதுதான் நம்மளுடைய பைத்தானுக்கான ஒரு பேசிக் சின்டாக்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கமெண்ட்ஸ். ஸோ நம்ம டைப் பண்ணுற லைன்ஸை கமெண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ 3 டைப் இருக்குது நமக்கு கமெண்ட்ஸ். ஒன்று சிங்கிள் லைன், மல்டி லைன், இன்னொன்று டாக் ஸ்ட்ரிங். ஸோ இந்த 3 விதமாக நம்ம வந்து லைன்ஸை வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் லைனுக்கு ஹேஷ்டேக் மட்டும், அதாவது நம்ம டைப் பண்ணியிருக்க லைனுக்கு முன்னாடி ஹேஷ்டேக் யூஸ் பண்ணால் மட்டும் போதும். சிங்கிள் லைன் வந்து நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். இஃப் இன்கேஸ் மல்டிபிள் லைன் கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹேஷ்டேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கொட்டேஷன்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேஷ்டேக் வந்து ஒரு 3 லைன்ஸ் நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோன்னா அந்த 3 லைன்ஸுக்கு முன்னாடி நம்ம 3 டைம்ஸ் நம்ம வந்து ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிட்டாலே போதும். நம்மளுக்கு வந்து மல்டி லைன் வந்து கமெண்ட்ஸ் ஆயிரும். இல்லை அப்படின்னா அந்த 3 கொட்டேஷன் நம்ம யூஸ் பண்ணி ஸ்டார்ட் டு எண்டில் வந்து 3 கொட்டேஷன் நம்ம போட்டோம் அப்படின்னா மல்டி லைன் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். அண்டு நம்ம வந்து கமெண்ட் பண்ணும்போது அந்த லைனோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி காமிக்கும். ஸோ அது மூலியமாகவே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இந்த லைன்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாக் ஸ்ட்ரிங்கும் அந்த மாதிரி தான். டபுள் கொட்டேஷன் மூலியமாக 3 டைம்ஸ் கால் பண்ணிவிட்டு, அதாவது ஃபஸ்ட் லைனில் 3 டைம்ஸ் டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணி லாஸ்ட் லைனில் 3 டைம்ஸ் டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது மூலியமாகவும் ஒரு பேராகிராஃப்னாலும் நம்ம டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது எப்படி யூஸ் பண்ணணும்னு ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு வாட்டி நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் சென்டென்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதில் தான் கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சிங்கிள் லைன் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பிரிண்ட் வெல்கம் டு
திங்க் ஃபார்வர்ட் டெக் சேனலுக்கு முன்னாடி நான் வந்து ஹேஷ்டாக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், ஹேஷ்டாக் யூஸ் பண்ணுறது மூலியமாக அது வந்து க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஹாய் வியூவர்ஸ்லையுமே கமெண்ட் லைன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது மூலியமாக நம்மளுக்கு கலர் சேஞ்சஸ் வந்து நல்லாவே பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து மல்டி லைனும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே இருக்க பிரிண்ட்டையும் யூஸ் பண்ணியிருக்கோம், கீழே இருக்க பிரிண்ட்லையும் ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி ஸோ மல்டி லைனையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ 3 கொட்டேஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைனில் 3 கொட்டேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது சிங்கிள் கொட்டேஷனை 3 டைம்ஸ் டைப் பண்ணணும். அண்ட் எண்ட் ஆஃப் தி சென்டென்ஸ்லையும் அந்த 3 கொட்டேஷன் யூஸ் பண்ணுறது மூலியமாக நமக்கு வந்து கமெண்ட் ஆகும். ஸோ இதுவும் மல்டி லைன் வந்து கமெண்ட்ஸ் தான். இப்போ டாக் ஸ்ட்ரிங்ஸ் கமெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்படி தான் 3 டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம் அப்படின்னா மேலே வந்து ஹேஷ்டாக் யூஸ் பண்ணுறது மூலிமா, அதாவது கமெண்ட்ஸ் லைன் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன் ஏதாச்சும் ஒன்று நோட்ஸ் மாதிரி, ஸோ இந்த டைமுக்கு நான் இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கும்போது ஸோ இதுதான் நம்ம நேற்று யூஸ் பண்ணோம், ஸோ பர்டிகுலராக இதுக்குள்ளே தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் டேக் மூலிமா நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோரோவர் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு பர்சனல் கோச்சிங் இல்லை 1-to-1 பைத்தான் ட்ரைனிங் வேணும்னாலுமே டிஸ்பிளே பண்ணியிருக்க இமெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் வந்து உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த இமெயில் ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.